தஞ்சாவூர் சோழன் காசுங்க. இங்கேயுமே குவாலிட்டியான கார்கள் நிறைய பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் தஞ்சாவூர் சோழன் காசில் சிக்னேச்சர் கார்கள்னு சொல்ல போனால் உங்களுக்கு டாட்டாவில் இண்டிகா விஸ்டா இருக்கும், டாட்டா மான்சா இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெனால்ட் குவிட்டு எல்லா விதமான செக்மெண்ட் கார்கள் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியோ டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் போட்டிருக்காங்க டபுள் டோனில். இந்த மாதிரியான காரும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோண்டா சிட்டி டீசல் அவைலபிளாக இருக்குங்க. டொயோட்டா கொரலா அல்டிஸ் அவைலபிளாக இருக்குது. டாட்டா மான்சா, ஹோண்டா அமேஸு, 2 ரெனால்ட் குவிட் இருக்குது, இண்டிகா விஸ்டா இருக்குது. இது இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து டாட்டா சீரா. இந்த கார் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் டாட்டா சீராவே பார்க்க முடியாது. இது வந்து 3 டோர் வெஹிக்கிளுங்க. டாட்டா சீராவில் 3 டோர் வெஹிக்கிள். இப்போ புதுசாக டாட்டா சீரா 2026 வருதுன்னு நினைக்கிறேன். 26 27 வருது. சூப்பராக மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க டாட்டாவில். என்ன டாட்டாவில் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்வீஸ் செக்டாரை மட்டும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் அந்த நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், ஒரு 20 லட்ச ரூபாயில் ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போனோம்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்க்குறோம். நான் போனதில்லை, ரிவ்யூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கல கொஞ்சம் மனவேதனையாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே நிறைய இந்தியாவுக்காண்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம நினைக்கிறோம். அதாவது சிம் கார்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதோடைய சர்வீஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நெட்டு கிடைக்காது. அதே மாதிரி ஒன்று வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து இந்தியாவுக்காண்டி பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா டாட்டா கார் வாங்குவோம்னு நினைப்போம். ஆனால் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு செஞ்சு விட்றாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது நம்ம ஒரு இந்தியனுடைய வளர்ச்சியோ அல்லது நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி யோசித்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அவங்களுடைய சர்வீஸையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி அரசியலும் பேசிக்கிறோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், டாட்டா சீரா அவருக்கு விற்கிற வண்டியில் அங்கே இருக்குன்னு சொல்லுவேன். டாட்டா சீரா அவர் வந்து ஓன் யூஸுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுப்பாரு. சப்போஸ் டாட்டா சீரா நல்ல குவாலிட்டியான வண்டி தேடுறீங்க அப்படின்னா கேட்டு பாருங்க. இப்போதைக்கு கொடுக்க மாட்டார். இப்போ கால் பண்ணி கேட்டீங்கன்னா என்ன தான் திட்டுவார். எங்க நான் தான் கொடுக்கலன்னு சொன்னேங்க, எங்கள் வீடியோவில் போட்டு விட்டீங்க அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அவங்க கொடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு தகவல் சொன்னேன். எனக்கு ஒரு ஆசை, டாட்டா சீராலாம் நம்மகிட்ட பார்க்குறோம் அப்படின்னு. இங்கே வந்து பராசக்தி மோட்டார்ஸின் சோழன் கார்ஸ். ஆமாங்க, அதிலே அப்படி தாங்க போட்டிருக்கு, ஸ்ரீ பராசக்தி மோட்டார்ஸ் அப்படின்னு. வாங்க கார் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாமா? வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சோழர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்மளாம் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு தஞ்சாவூர் சோழா காஸ் மேலாஸ்தாச்சாரி லொக்கேட் ஆக தஞ்சாவூர் சோழா காஸ் என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ரெனால்டில் ஒரு குவிட்டு. எப்போவுமே ரெனால்டு குவிட்டு நம்மள்கிட்ட மினிமம் 2 வெஹிக்கிள் இல்லை 3 வெஹிக்கிள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 3 வெஹிக்கிள் இருக்குது. இது 2019 மாடலுங்க. அது சிங்கிள் ஓனர் காரு, 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டாப் மாடல், ஃபுல் ஆப்ஷன் மாடல். ஏர் பேக்கு, டச் ஸ்க்ரீன், கேமரா எல்லாமே வந்துடும். இருக்கிறதுலே ஃபுல் ஆப்ஷன் தான் வண்டி தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வரும். 4,05,000 பட்ஜெட்டில் வரும். இது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, டச் ஸ்க்ரீன் இன்பில்ட்டாகவே வந்துடும். கேமரா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் உங்களுக்கு. நம்மள்ட்ட எப்போதும் போல் 6 மந்த் பேட்டரி வாரண்டி உண்டு. அதேமாரி நம்மள்ட்ட கேஷ் பர்ச்சேஸ்னாக்கா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ. நம்மள்ட்ட உள்ள ஸ்பெஷலே அதான், எப்போவுமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ, 6 மந்த் பேட்டரி வாரண்டி உண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் நானே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவேன். ஓகேண்ணா, எவ்வளோ இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாம்ண்ணே? ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் இந்த வண்டி எடுத்துக்கலாம். லோன்னாக்கா 3.5 வரைக்கும் லோனே கிடைக்கும். ஓகேண்ணே. ரெனால்டில் குவிட்டில் ஒரு டாப் மாடல் நியோ டெக்கில் லிமிடெட் எடிஷன் மாடல். இது 2020 மாடல் சிங்கிள் ஓனர் காரு. வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க கம்பெனி சர்வீஸ் காரு. ஃபுல் ஆப்ஷன் கார், டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, நேவிகேஷன், மேப்பு, இது எல்லா ஆப்ஷன்ஸே கிடையாது. நியோ டெக்குங்கிறது இதில் ஒரு டியூயல் டோன். டாப்பில் அப்படிங்கன்னா ஒரு கலர், கீழே அப்படின்னாக்கா இந்த ரே ப்ளூ கலர். கம்பெனிலே மிக்சிங் ஆனது தான். 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ், மேட்டு எல்லாமே இருக்கு. நம்மள்ட்ட எப்போதும் போல நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ, கேஷ் பர்ச்சேஸ்னாக்கா 6 மாதம் பேட்டரி வாரண்டி, இது எல்லாமே நம்மள்ட்ட உண்டு. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எப்போதும் போல் நானே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவேன். ஒரு லோ பட்ஜெட்டில் லேட்டஸ்ட்டாக வேணும், லோ பட்ஜெட்டாக வேணும், லோனும் 90% வேணும், முன்பணம் ஒரு 50 ரூபா கட்டலாம், அதுமாரி உள்ளவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பையர்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான வண்டியாக இருக்கும். ஓகேண்ணே. இது 2015 மாடல் ஹோண்டா சிட்டிங். இது டீசல் காரு. ஒரு 125 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். இது டீசல் கார். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 18 to 20 கிலோமீட்டர் சாலிடாக கொடுக்கும். இந்த லெங்க் செடான் வெஹிக்கிளில் நம்பர் 1 தெரியும் உங்களுக்கு. ஹோண்டா சிட்டி, இது செடான் டைப்பில் ஹோண்டா சிட்டி தான் நம்பர் 1ல் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5,55,000 ரூபா இந்த வண்டியோட விலை. ஓகே. டீசல்? இது டீசல் தான் சார். ஓகே.
இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளோண்ணே கிடைக்கும்? ஃபினான்ஸ்னாக்கா ஒரு 4.5 to 475 மேக்ஸிமம் ஐடியில் வச்சுருந்தாங்கன்னா ஃபுல் லோனே கிடச்சிரும். மேக்ஸிமம் இந்த கார்லாம் எடுக்கிறவங்க ஐடி ஃபைல் பண்ணுறது தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் சார் கரெக்டாகவும் இருக்கும். ஆமாம். ஓகே, என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டிங்க? இது ஒரு 5,55,000 சார் இந்த வண்டி. ஓகே. என்ன வண்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு டாட்டால மான்சா. இது ஒரு சிங்கிள் ஓனர் காருங்க. அது டீசல் கார். நீங்கள் மான்சால் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் காருங்கிறது 99% இருக்காது, ஒரு சதவீதம் தான் இருக்கும். இது அதேமாரி கார். அந்த 1% காரில் இது ஒரு கார். டைம் பெல்ட்லேருந்து 1 lakh பில்லே. இப்போ லாஸ்ட் சர்வீஸ் 1 லட்ச ரூபா பில். டைம் பெல்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. கம்பெனியில் விட்டு என்னென்ன செக் பண்ணிருக்காங்க எல்லாமே மாற்றிருக்காங்க. சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே. ஒரு சிங்கிள் ஓனர் கார் இது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,75,000 இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கு, நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். எடுத்தால் ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு அடுத்த மேஜர் சர்வீஸ் வைக்காது இந்த வண்டி. 80,000க்கு வேலை இல்லைங்கிறீங்களா? 80,000க்கு மெயின்டெனன்ஸ் தான், ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ் தான். ஆமாம். நீங்கள் மெயின் மாற்றிட்டாங்க. டைம் பெல்ட்டு, கிளச் பிளேட்டு, சஸ்பென்ஷன் செட்டப்பு ஃபுல் செட்டப் மாற்றிருக்காங்க. கம்பெனி இல்லாமல் இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஆத்தரைஸ் ஷோரூமில். அதனால நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி எடுக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இருக்காது. வின்ஷீல்டு கிளாஸ் அமௌண்ட் 2010 தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டியில். சூப்பர்ண்ணா. வீல் கப் முதல்கொண்டு ஒரிஜினல் தான் நம்ம போடுவோம் எப்போவுமே. ஒய் இன்டீரியர் சீட் கவர்ஸ் மேட்டு இது ஏபிஸோட அந்த வண்டி வந்துடும். நெக்ஸ்ட் வண்டிண்ணே. வணக்கம். இன்னைக்கு தஞ்சாவூர் சோழகாசில் என்ன வண்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஹோண்டாவில் ஒரு அமேஸ். இது ஒரு லோ மைலேஜில் டீசல் காரு. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு மேக்ஸிமம் லோன் கிடைக்கிற வண்டி. ஒரு 475 பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. 2015 சிங்கிள் ஓனர் கார் இது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பிஎம்டபிள்யூவில் எப்படி ஒரு இன்டீரியர் இருக்குமோ அந்த இன்டீரியர் இதில் இருக்கும். லெதர் சீட் கவர்ஸ்லாம் இல்லை கோயா சீட் மாரி போட்டிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான சீட் கவர்ஸ். இன்டீரியரில் டோர் நாய்ஸ் எதுவுமே இருக்காது ஹோண்டா வண்டியை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு ப்ரீமியமாக இருக்கும். வெறும் 74,000 கிலோமீட்டர் ஓடுனது கம்பெனி சர்வீஸ் வண்டி. நம்மள்ட்ட எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் தான். சோலாகாஸ் தஞ்சாவூரில் கம்பெனி சர்வீஸ் இல்லாமல் வண்டியே இருக்காது. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் இருக்கிற எல்லா வண்டியுமே. ஓகேண்ணா. இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4,75,000 ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கும். லோன்னாக்கா அப் டு ஒரு 4 lakhs வரைக்கும் லோனே கிடைக்கும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கார் போயிருவோமா? இல்லை ரெனால்டு குவிட்டுங்க. மறுபடியும் ஒரு ரெனால்டு குவிட்டு. இது ஒரு சிங்கிள் ஓனர் காரு. புதுக்கோட்டை நம்பரு. 2019 மாடல். டாப் மாடல். இது ஃபுல் ஆப்ஷன் மாடல். இது பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4,25,000 வரும். கிலோமீட்டர் ஜஸ்ட் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் இதுவுமே. ஓகே. நம்மள்ட்ட எப்போதும் போல நேம் ட்ரான்ஸ்ஃபர் கேஷ் பிக்சர்ஸ்னாக்கா ஃப்ரீ. 6 months பேட்டரி வாரண்டி உண்டு. 180 days. 6 months இல்லை 180 days பேட்டரி வாரண்டி உண்டு. அதுமாரி லோன்னாக்கா அதுக்கு ஒரு 3.5 லோனே கிடைக்கும். ஒரு 50,000 to 75,000 கட்டினா ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார். இது 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான். நம்மள்ட்ட அதுமாரி 60% கீழே டயர் இல்லாமல் இருக்காது. எல்லாமே அபவ் 60% தான். 60% கீழே டயர் தான் புதுசு மாற்றிடும். ஆஃப் கண்டிஷனு 40 அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். 4 டயருமே 90% அபவ் தான் இருக்கும். இல்லையா அட்லீஸ்ட் மினிமம் 70% மேலே தான் இருக்கும் எல்லா வண்டியுமே டயர்ஸ் எல்லாமே. என்ன கார் இல்லை, என்ன கப்பல் பார்க்க போகிறோம்னு பார்ப்போமா? டொயோட்டா கொரோலா ஆல்டிஸ். இந்த வண்டியை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. ஒரு பிஎம்டபிள்யூல போகிறவங்களுக்கு கூட இதில் போனால் ஒரு கண்ணு இருக்கும் இந்த வண்டி மேலே. அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரி இருக்கும். ரிலையபிலிட்டி மெயினாக இருக்கும். லக்ஸரிங்கிறது மெயின்டெனன்ஸ் கம்மியாக உள்ள வண்டியில் ஒரு லக்ஸரினா இதுதான் நம்பர் 1ல இருக்கிறது. இது ஒரு 2013 மாடல். 2 ஓனர் கார். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 130 above ஓடி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3,75,000 கேட்குறோம். லிட்டில் பே கம்மி பண்ணி வாங்கி தரேன். இது ஃபேன்சி நம்பருங்க. அது 3456. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 3456. ஓகே ஓகே. இது ரொம்ப ரேர். இது பெட்ரோல் தானே? இது பெட்ரோல். ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். மைலேஜ் ஒரு 13 to 15 வரைக்கும் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக உள்ள வண்டி. ஒரு லக்ஸரியாக லோ பட்ஜெட்டில் வேணும் அந்த உள்ளவங்களுக்கு இது நல்லா ஒரு பொருத்தான வண்டியாக இருக்கும். லோன்னாலும் ஒரு 2.5 to 270 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபுல் ஆப்ஷன் கால் தான். பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், அலாய் வீல் வந்துடும், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். எல்லா ஆப்ஷன்ஸே கிடையாது. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வண்டி போயிருமா? என்னக்கா ஒரு டாட்டால விஸ்டா குவார்டர் ஜெட் இன்ஜினு. இது ஒரு கும்போணம் நம்பர் காருங்க. அது விலை பார்த்தீங்கன்னாக்கா 2,60,000 ரூபா. ஒரு நல்ல ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் உள்ள கார். இது ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சீட் கவர்ஸ், ஒரு நீட்டான இன்டீரியரில் இருக்கும். ஒரு 145 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. எடுத்தா நீங்கள் ஒரு அடுத்த ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு ஒன்றும் ஒர்க் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா வண்டியுமே செக் பண்ணி கொடுக்கறது. மெயின்டெனன்ஸோட இருக்கும். வண்டி நல்லா இதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டியில். பலன்னு இருக்கும் உங்களுக்கு. புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த இதில் உங்களுக்கு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு வண்டி. கும்போணம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், லோக்கல் நம்பர். நன்றிண்ணா. வணக்கம் சார். நீங்கள் நம்ம தஞ்சாவூர் சோழகாசில் எல்லா வண்டியும் நீங்கள் பார்த்தீங்க.
எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா 6 மந்த் பேட்டரி வாரண்டி உண்டு. சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாமல் வண்டியே நம்ம தொடர்றது கிடையாது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கேஷ் பர்ச்சேஸ், இப்போ செட்டில்மெண்ட் கேஷ் பர்ச்சேஸ் இருக்கிறவங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ. தாரக மந்திரமே அதுதான். அதனால எடுத்தால் ஒரு 50,000 கிலோமீட்டர் தொல்லை இருக்காது. நம்மள்ட்ட எடுக்கும்போது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். தஞ்சாவூர் சோழா காசை விசிட் பண்ணுங்கள், பாருங்கள், நல்ல வண்டியாக எடுப்பீங்க, எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றிண்ணே. அற்புதமான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் ஓனரான மூலமாக கேட்கும்போது ஸோ அதோடைய உறுதித்தன்மையும் ஒருத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதனால தான் ஓனர் அண்ணன் பேச வைக்கிறது. ஸோ கார்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இங்கே என்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே வேல்யூவாக தாங்க இருக்குது. நான் அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் தெரியலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குவாலிட்டியான கார்கள், ரொம்ப பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஜென்யூனான கார்களை நமக்கு ஜென்யூனான கார்களை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நோக்கமே தவிர எந்த காராக இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் கொண்டாந்து அள்ளி கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் போகிறதில்ல. நல்ல கார்களை செலக்ட் பண்ணி தரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ உங்களை ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே உள்ள கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கார்களுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா, எந்த கார்களாக இருந்தாலும் உங்களுக்கு காருடைய ஹிஸ்ட்ரி தேவைப்படுச்சு அப்படின்னா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எந்த காருடைய ஹிஸ்ட்ரினாலும் ஹிஸ்ட்ரி எடுத்து தரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ. இந்த வீடியோக்கு எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.